அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. வணக்கம்மா. அடியன் கதிர்வெள்ளி அம்மாள் பேசுறேன். இப்ப இங்க இந்த தியானத்துல சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஆல்ரெடி கேன்சர் கொஞ்சம் கீமோ அதிகமா கொடுத்ததுனால உடல்நல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தியானம் பண்ணும் பொழுது என்னால ஏற்கனவே அந்த மூலபந்தம் பண்ணும்போது என்னால அந்த என்னால சுருக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே அந்த என்னுடைய உணர்ச்சியே இல்லாம எல்லாம் வெளியே போற அளவுல கொஞ்சம் பலகீனமா இருக்கிறேன். உடல் முழுவதும் சோரியாசிஸ் ஊறல் அதிகமா இருக்கு. அதனால அசையா தியானம் பண்ணும் போதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல என்னால உடல்ல ஊறல் அதிகமாகி நான் அசைஞ்சிடுறேன். இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. இதை செய்யணும்னு நான் விருப்பப்பட்டு நான் செஞ்சா கூட அதுல எனக்கு பெரிய போராட்டமா, உடல் நோய் பெரிய போராட்டமா இருக்கு. லிவர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் இப்ப கொஞ்ச நாளா ட்ரீட்மெண்ட், அதாவது அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க விரும்பாததுனால கடவுள் விட்ட வழின்ட்டு நான் இப்ப இருக்கிறேன். ஆயுர்வேதிக் மருந்து மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த தியானத்துல என்னுடைய உடல் பெரிய தடையா இருக்கு. இது எப்படி மீண்டும் வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால குருவே சரணம், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால என்னுடைய உடல்நிலைக்கு கடந்து எப்படி வர்றதுன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லி தந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். என் பேர் கதிர்வெள்ளி அம்மாள். போன தடவையே நான் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அந்த கேன்சர் ப்ராப்ளத்தினால இந்த பயிற்சியில கொஞ்சம் செய்யறதுக்கு தடையா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் தினமும் முயற்சி பண்ணி 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 இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுல பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா, அந்த சோரியாசிஸ் அப்ப ரொம்ப மோசமா இருந்தது, உடம்பெல்லாம் புண்ணா இருந்தது. அது இப்போ குணமாயி தன் தோல் வந்திருக்கு ஐயா. குருவே சரணமா, இதை நான் உங்ககிட்ட சொல்றதுல ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப நன்றியோட தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு இன்னொரு இது அப்படின்னா, இப்ப நான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்ல, அடுத்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறது எப்படி? நான் ரொம்ப ஸ்லோவா செய்யறதுனால பின்தங்கி 48 நாள் தாண்டி 2-3 மாசம் கழிச்சு இது பண்ணணுமா, அல்லது இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இது எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நீங்களா சொல்லுவீங்களா, அல்லது நானா கேட்கணுமா? இதுல அடுத்தடுத்து என்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு என்னுடைய உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் மனநிலையிலயும் முன்னேற்றம் இருக்கும். மனசு எனக்கு எப்பவுமே ரொம்ப சோகமா இருக்கும். இப்ப சமநிலையில இருக்க கொஞ்சம் பழகி இருக்கேன். முன்னால் ரொம்ப ரொம்ப அழுவேன். இப்ப அழுகையெல்லாம் வரல. கொஞ்சம் இப்ப வலியை தாங்கிக்கிற முடியுது. இப்ப எனக்கு அந்த நிறைய மாற்றங்கள் உடல்ல ஏற்பட்டிருக்கு ஐயா. இதுக்கு நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றவங்கள மாதிரி தொடர்ந்து என்னால பதிவிட முடியல. நான் எல்லா வேலையும் நானே தனியா இங்க இருக்கிறதுனால, தனியா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுனால என்னால முடியலையே ஒழிய, ஆனா முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த இந்த பயிற்சியை நான் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி, கடினமான முயற்சி பண்ணி நான் செஞ்சிட்டு இருக்கேன். கடினம்ங்கிறது இங்க இருக்குன்னா மறந்து போயிடுவேன்லங்க. அதை ஞாபகப்படுத்தி ஒரு நாள் விட்டுருவேன். அப்புறம் அடுத்த தடவை ஞாபகம் செய்வேன். ரெண்டு மடக்கு தண்ணி டீ குடிச்சோன்னு மறந்துடுவேன். 3வது சிப்பு நான் குடிக்கும் போது செஞ்சிருவேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் இத வழிமுறைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஐயா. ஆனா அதுக்கே எனக்கு இவ்வளவு மாற்றம் இருக்கு. அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். குருவே சரணம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியமா. நீங்க உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒரு எறும்பு எப்படி எவரெஸ்டோட சிகரத்தை போய் தொடுதோ அந்த மாதிரி வேலை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய வளர்ச்சிங்கிறது நீங்க சாதாரணமா அதை சொல்றீங்க. ஆனா மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய நோய், இந்த சோரியாசிஸ் தோல் நோயெல்லாம் குணமாகுது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. உள்ளுக்குள்ள அவ்வளவு குணம் அடைந்திருந்தால்தான், நீங்கள் முன்னேறி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும்.
அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையும் முன்னேறிக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா புற்றுநோயாளிகள் வலியால அவங்களுடைய மன வலிமையை இழப்பாங்க. ஆனா உங்களுக்கு மனநிலை வந்து கூடியிருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனா இது நீங்க வந்து அது உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சியை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க. அப்ப இது வந்து நான் இன்னும் நீண்ட காலம் செய்யணுமான்னு கேட்குறீங்க. நீங்க இது இன்னும் தொடர் ஏன்னா இப்ப சாதாரண ஒருத்தர் வந்து ஓடுன்னு சொன்னா அது ஓடுறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. அவங்க சாதாரணமா ஓடிடுவாங்க. ஆனா ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா காய்ச்சல்ல படுத்திருக்காரு. அவரை ஓடுன்னு சொல்றதும் 2யும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து மெதுவா தான் அவர் நடக்கிறதே பெரிய விஷயம். அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய சாதனை. அதனால உங்களால எவ்வளவு முடியுதோ அதை செய்யுங்க. இது நீங்க இன்னும் உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அடைந்து உங்களுடைய நோயிலிருந்து நீங்க பரிபூர்ணமா வெளியே வந்து அதன் பிறகு நீங்கள் மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம். இப்ப முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்க. நீங்க ஒரு நேரம் செஞ்சாலும் அது மிகப்பெரிய விஷயம். அதனால என்னால தொடர்ந்து செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இன்னும் உங்க உடல்ல அந்த நோயின் தாக்கம் இன்னும் குறைந்து நீங்கள் சராசரியா உங்க வாழ்க்கையை வாழும்போது நீங்க அடுத்த நிலையை பற்றி இன்னும் சொல்ல போனா அந்த நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கனாலே இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்களோ அதை அடைஞ்சிட்டீங்கன்னு தான் பொருள். ஒருவேளை நீங்க நோயிலிருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னா அதுவே பெரிய அற்புதம். அதை விட பெரிய அற்புதம் என்ன இருக்க முடியும்? எனவே நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இறைவனை நினைத்துக் கொண்டு இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களுடைய நோயிலிருந்து இறைவன் உங்களை கூடிய சீக்கிரம் விடுவிப்பார். நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. என் பேர் கலாங்க ஐயா. என்னம்மா பேரு? என் பேர் கலாங்க ஐயா. ஐயா, இந்த பயிற்சிகள் செய்யறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு நமக்கு இருக்குங்களா ஐயா? ஐ எம் 54 இயர்ஸ் ஓல்டுங்க ஐயா. டயாபெட்டிஸ் இருக்கு. இதனால நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டயாபெட்டிஸ் அந்த இதெல்லாம் க்யூர் ஆகிற பாசிபிலிட்டிஸும் இருக்குங்களா ஐயா? இறைவன் அடையறதுக்கு முன்னாடி இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. ஆமாமா. அதாவது நீங்க கேட்கறது கரெக்ட் தான். என்னன்னா நாம ஏன் வந்து இந்த ஆன்மதாரணெல்லாம் செஞ்சா வந்து சுகர் எல்லாம் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்ம இங்கேயே நிறைய பேர் ஆதாரம் இருக்காங்க. பத்மஸ்ரீ அம்மா இருக்காங்க. அவங்களாம் நம்ம கிட்ட வரும்போது சுகர் ஹை லெவல் அவங்களுக்கு. அவங்க ஏதோ அரைகுறையா செய்யறாங்க, முழுசா கூட செய்யறது இல்லை. ஏதோ ஓரளவு செய்யறாங்க. அவங்களுக்கே போன தடவை டாக்டர் கிட்ட போன போது சுகர் எல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்லி மருந்துகளை எல்லாம் குறைச்சிருக்காங்க. அம்மாவே இருக்காங்க, உள்ளே இருக்காங்க. உங்களுக்கு ஆதாரத்துக்கு நான் சொல்றேன். சுகரே குறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். டாக்டரே வந்து நல்லா குறைஞ்சிருக்கு, அதனால நீங்க மாத்திரையை குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை வந்து நான் சும்மா குறைஞ்சிருன்னு சொல்லாம ஆதாரபூர்வமாவே என்னால சொல்ல முடியும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. நிறைய வேற வேற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால ஆன்மதாரணம் அப்படிங்கிறது பார்க்க எளிமையா இருந்தாலும் அது நோயை முதல்ல அது நோயைத்தான் குறைக்கும். உடல் நோயை குறைக்கிறது. நீங்க அதை ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா உங்களோட உடல் நோய் நல்ல விதத்துல குணமடைகிறது நீங்க பார்க்க முடியும். எனவே அது உங்களுடைய நீங்க எந்த நோயில் இருந்தாலும், அதாவது ஆன்மதாரணை பொறுத்த வரைக்கும் எந்த நோயில் இருந்தாலும் செய்யலாம். பிரம்மதாரணை மட்டும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாம் அதை கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆன்மதாரணை உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் செய்யும். சாதாரண காய்ச்சல் இருந்து கேன்சர் வரைக்கும் எது இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம். அது நல்ல பலனை கொடுக்கும். ஒரு பெண்ணினுடைய அந்த பருவ சுழற்சியும் நிலவினுடைய சுழற்சியும் ஒன்னாதான் இருக்கும். அப்போ ஒரு பெண் வந்து நிலவு எப்படி இருக்குதோ அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றத்துல வந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க. ஆண்களோ பெண்களோ முற்றத்தில் இருப்பாங்க. எதுக்குன்னா அந்த நிலவு எப்படி இருக்கு அப்படிங்கறது பாக்குறது. நிலவு அதாவது பீரியட்ஸ் நின்று போனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா நிலவு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து உங்க மனநிலை இருக்கும். அது வந்து அமாவாசை பக்கமா இருந்துன்னு வைங்களேன், நீங்க ரொம்ப டல்லா இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஏதோ ஒரு வெறுமையா இருக்கும், உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு சோகமா இருக்கும், தனிமையா இருக்கணும்னு விரும்புவீங்க. அமாவாசையா இருந்தா. பௌர்ணமியா இருந்தா பாத்தீங்கன்னா உற்சாகமா இருப்பீங்க. அதனாலதான் பாருங்க பௌர்ணமியில எல்லாம் பெண்கள் நிறைய கோயிலுக்கு போவாங்க, அம்மன் கோயிலுக்கு நிறைய போவாங்க. என்ன காரணம்னு அந்த நேரத்துல அவங்க உற்சாகமா இருப்பாங்க அவங்க மனநிலை. அப்ப நிலவு தேய அவங்களுடைய மனநிலையும் தேய்ந்து கொண்டே வரும். அதனால அமாவாசை நேரங்கள்ல பெண்கள் கிட்ட நம்ம ரொம்ப கவனமா பேசணும். அந்த டைம்ல தான் நிறைய பிரச்சனை வந்துடும். எனவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. பெண்களோடு பழகுறதுலயோ எந்த பிரச்சனையும் வராது. எனவே அம்மா கேட்கறது கரெக்ட் தான். பீரியட்ஸ் முடிஞ்சு போனவங்களை எப்படி கால்குலேட் பண்றதுன்னா நிலவினுடைய மூவ்மெண்ட்ஸை வச்சு நீங்க கால்குலேட். நிலம் எப்படி இருக்குதோ அதே போல உங்க மனநிலை இருக்கும்.
நிலவு முழுமையா இருக்கா, நீங்க நிறைஞ்சிருப்பீங்க, உங்க மனசு வந்து சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். நிலவு இல்லையா, உங்க மனசுல சோகமாகவும் வெறுமையாகவும் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ண முடியும். இது தெரியாதனாலதான் நான் சில நேரம் நல்லா சந்தோஷமா இருக்கேன், சில நேரம் பாத்தீங்கன்னா வெறுமையா இருக்கேன், சோகமா இருக்கேன், டல்லா இருக்கேன். ஏன்னு தெரியாது. வெளியே போய் நிலவை பாத்தீங்கன்னா தெரியும். அதை வைத்துக்கொண்டு உங்கள் மனநிலையை நீங்கள் கணித்துக் கொள்ள முடியும். நன்றி. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. அன்பு வணக்கம்யா. அம்மா வணக்கம்மா. நான் குமாரி வனிஜா மலேசியால இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க கேட்டாங்க சற்று முன்பு ஆன்ம தாரணை செய்யறப்ப டைபெட்டிஸ் குறையறதுக்கு வாய்ப்பா இருக்கான்னு. நானே நல்ல உதாரணம் இருக்கேன். நான் ஆன்ம தாரணை எடுக்கிறதுக்கு முன்னே டைபெட்டிஸ் லெவல் வந்து எனக்கு ஹையா இருந்துச்சு. இப்போ வந்து அது நல்லா குறைஞ்சி நல்ல கண்ட்ரோல், அதாவது சரியான நிலையில இருக்குது. டாக்டரே சொல்லியிருக்காங்க. என்னோட பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களே கேட்டாங்க, என்ன சாப்பிட்றீங்க, உங்களோட பிளட்டோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ நான் அவங்க பயிற்சி பற்றியே சொல்லலை, நீங்கள் கொடுக்குறத நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சில உடற்பயிற்சிகள், அது உணவு மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்கேன், மூச்சு பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஐயா இன்னொரு கேள்வியா? உங்களுடைய அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒரு பயிற்சியா, எங்க 2000 ரூபாய் வீணா போச்சு அப்படின்னு ரொம்ப பேர் கவலை. இது ஒரு பயிற்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. ஆனா அதனுடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அம்மா மாதிரி உள்ளவங்க அது சாட்சி சொல்லும் போதுதான் அதனுடைய பலன் எல்லாருக்கும் தெரிய தெரிய வழியா இருக்கு, வேற வழி இல்லை. எனவே உங்களுக்கு ரொம்ப நன்றிமா, உங்களுடைய அனுபவங்களை சொன்னேன். குருவே சரணம். இன்னொரு ஒரு கேள்வியா? இப்போ நமக்கு வந்து 7 ஆதாரங்கள், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், 7 ஆதாரங்கள் இருக்கு. இந்த 7 ஆதாரங்களும் நம்ம பிறப்பு முதல் இறப்பும் வரை ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி ஒரே மாதிரி அது இயங்கக்கூடிய தன்மை உள்ளதா, அல்லது பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேற தனித்தனியா இயங்கக்கூடிய வாய்ப்புகள், அது மாற்றங்கள் எது இருக்கா? இது கொஞ்சம் விளக்கி சொல்லலையா? நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இயங்கும் விதம் வேறு, ஆண்களுக்கு இயங்கும் விதம் வேறு. பெண்களுக்கு அது எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம் முதல்ல அவங்க வந்து அவங்க பருவம் அடையும் போது அவங்களுடைய குண்டலினி பாத்தீங்கன்னா அதிலிருந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய குண்டலினியானது மேல வர தொடங்கும். ஒவ்வொரு சக்கரமா ஒவ்வொரு நாள் 15 நாள்ல பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு சக்கரமா 2 நாளைக்கு ஒரு சக்கரம் அப்படிங்கிற விதம் நகர்ந்து அந்த 15வது நாள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெற்றி பொட்டு வரைக்கும் வரும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது டவுன் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப அது டவுன் கீழே வரும்போது திரும்ப அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். இது பாத்தீங்கன்னா இந்த நிலவினுடைய சுழற்சியை பொறுத்து அமையும். ஒரு நிலவு அப்படிங்கிறது 28 நாள் ஒரு முறை அது வந்து ஒரு சுழற்சி அடைகிறது. அதே போல ஒரு பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா 28 நாட்கள்ல ஆரோக்கியமான பெண்ணுக்கு அவளுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்துடும். அப்ப பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்கரங்களுடைய மூவ்மெண்ட்ஸ்னாலதான் பெண்கள் வந்து சமநிலையா இருக்கிறது இல்லை. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, மாறிட்டே இருக்கும் அவங்களோட மனநிலை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த சக்கரங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் தான். அது அந்த சக்கரம் எங்க இருக்குதோ அந்த நேரத்தை பொறுத்து அவளுடைய மூட் இருக்கும். அதான் நம்ம மூட் ஸ்விங்னு சொல்றோம். இந்த மூட் ஸ்விங் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, ஆண்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் இருக்கும், பெண்களுக்கு அது இருக்காது. ஆண் பாத்தீங்கன்னா எல்லா நேரமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குவான், பெண்களால அது முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சக்கரங்களுடைய சுழற்சி. இதுக்கு தியானம் என்ன சொல்யூஷன் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்கரங்களை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்றதுன்னு சொல்லுது. பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சக்கரங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகுது. அப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்போது அவங்களுடைய அந்த மனநிலை, ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுனால நிறைய விதமான ஆசிலேஷன் அவங்களுக்குள்ள ஏற்படும், ஸ்விங் ஏற்படுது. இந்த ஸ்விங் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன, அவங்களுடைய அந்த பீரியட்ஸ் டைம். அந்த பீரியட்ஸ்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சக்கரங்கள் தூண்டப்படுகின்றன. மூலாதாரத்திற்கு மிக பக்கத்துல இருந்துதான் அந்த செயல் தொடங்குது. ஒரு பருவம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூலாதாரத்துக்கு மிக அருகில நடக்கக்கூடிய சம்பவம். அங்கிருந்து அது தூண்டப்பட்டு மேல் நோக்கி அவருடைய அந்த உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு எப்படி ஒரு பந்து வந்து நம்ம தட்டும் போது அதனுடைய நம்ம தட்டுற திசைக்கேற்ப நகருதோ அதே போல இந்த சக்கரங்களும் அவளுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப நல்ல மூட்ல இருந்தானா ஒரு விதமா, அதாவது சக்கரம் நல்லா இருந்தா ஒரு நல்ல மூட்ல இருப்பா, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பா.
அவளை நீங்க வந்து அந்த நேரத்துல என்ன சொல்லியும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா காரணம் இல்லாம அழுதுட்டு இந்த காரணம் இல்லாம அழுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சக்கரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அநாகதத்துக்கு வந்துடும். அப்போ அவங்க அன்புக்காக இயங்குவாங்க. யாராவது நம்மகிட்ட அன்பா பிரியமா பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களா தன் மீது அன்பு காட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது அம்மா வந்து சமைச்சு எல்லா குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு தனியா உட்காந்துட்டு சோகமா இருப்பா, அழுதுட்டு இருப்பா. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்குறேன், யாராவது நான் சாப்பிட்டேன்னு கேட்டீங்களா அப்படின்பா. இவதான் செஞ்சு கொடுக்குறா, எல்லாரும் சாப்பிடுறோம். ஆனா அவளுக்கு அந்த நேரத்துல அந்த சக்கரம் என்ன ஆகுன்னா அநாகத்துக்கு வந்துடும். அப்போ அந்த அன்பை எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பினுடைய தொடர்பு வேணும் அப்படிங்கிற அந்த உணர்வு. இப்படி ஒவ்வொரு சக்கரமாக மாறும்போது அவளுடைய உணர்வுகள் மாறும். அதனாலதான் பெண்களை புரிந்து கொள்வது மிக சவாலா இருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ இன்னும் சொல்ல போனா ஒரு ஞானம் அடைந்த மனிதர் மட்டும்தான் பெண்களை சரியா புரிஞ்சுக்க முடியும். அவர் முதல்ல என்ன பார்ப்பார் அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய சக்கரம் எங்க இருக்குன்னு பார்ப்பாரு. அதன் பிறகு அவளோட அந்த தொடர்பு ஏற்படும். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுகிட்டே பேசுவார். முதல்ல சோதிப்பார், அந்த பொண்ணுகிட்ட சில வார்த்தைகள் பேசி அந்த பெண் எந்த சக்கரத்தில் இருக்கிறாள். அது பாத்தீங்கன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு மூட்ல இருப்பாங்க. 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, 10 பேர் சோகமா இருக்க மாட்டாங்க. 10 விதமான உணர்வுகள் இருப்பாங்க. அப்ப அவங்க எந்த சக்கரத்துல இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு ஞானி கண்டுபிடிச்சு அதிலிருந்து பேசுவார். அதனாலதான் ஞானிகளுடைய வார்த்தைகள் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இன்னொன்னு கேட்கலாம், என்னன்னா இந்த ஹார்மோன்களுடைய இயக்கத்தை வந்து இது நம்மளா செய்யறதா, இது தானா நிகழ்றதுன்னா இது இயற்கையினுடைய ஒரு நிகழ்வு. எப்படி ஒரு நிலவு வந்து தேய்ந்து மறுபடியும் வளருதோ அதே போல ஒரு பெண்ணுக்குள்ளேயும் தேய்மானம் நடக்குது, வளர்ச்சியும் நடக்குது. அப்ப இது அந்த பீரியட்ல நடக்குது. அதை பொறுத்து அந்த பெண்ணினுடைய மனநிலை மாறுது. இது தெரியாம தான் ஆண்கள் போய் மாட்டிக்கிறாங்க. அவ ஸ்ட்ரெஸ்ல இருப்பா. அது ஏதாவது உதாரணமா பாத்தீங்கன்னா அவளுக்கு மூலாதாரத்துல இருந்துன்னு வைங்களேன், அவளுக்கு உண்மையாகவே காம உணர்வு வரும். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு மற்ற நேரங்களை விட பீரியட்ஸ்ல தான் காம உணர்வு அதிகமா வரும். ஆனா இது ஆண்களுக்கு புரியாது. அந்த நேரத்துல அவங்க ஆண் கூட இருக்கணும், யாராவது கூட இருக்கணும், அன்பு செலுத்தணும், காதல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது இயற்கையினோட ஒரு நிகழ்வு. அந்த நேரத்துல நாம அவளை விட்டுட்டு ஒதுங்கி இருப்போம். அவள் தீட்டுன்னு சொல்லி அவங்களை சந்திக்காம இருக்கிறது, பார்க்காம இருக்கிறது, அது பெண்ணுக்கு வந்து கோபத்தை தரும். இப்படி அந்த சக்கரங்களுடைய கட்டுப்பாட்டுலதான் ஒரு பெண்ணினுடைய உடலே இயங்குது. இதை ஆண்கள் புரிந்து கொண்டாங்கன்னா அவங்க அவளோட நல்ல ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும். இத புரிந்து கொள்ளாத ஆண்களோடு தான் பெண்களுக்கு பிரச்சனை வரும். எனவே அம்மா கேட்டது கரெக்ட் தான். 2 பேருடைய இயக்க நிலையும் வேறு வேறு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கும் இந்த 28 நாட்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கும் உடல்ல சில மாற்றங்கள் இருக்கு. இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு 10% வித்தியாசம் தான். அவர்களுக்கும் அதே மாதிரி மூட் ஸ்விங் எல்லாம் அந்த அவர் ஆண் வந்து எப்போ பருவம் அடைகிறானோ அந்த நேரத்துல இருந்து அது மாதம் அவனுக்கு வரும். அது ஆண்களுக்கு யாரும் சடங்கு வைக்கிறது இல்லை, பத்திரிகை அடிக்கிறது இல்லை, அதனால யாருக்கும் தெரியறது இல்லை. அவங்களுக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வரும். எனவே இதுதான் சக்கரங்கள் வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணையும் எப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான. நன்றி. வேற ஏதாவது கேட்கணுமா? என் பேர் ரேவதிங்க ஐயா. ரேவதி, வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா, பிரம்மதாரண பயிற்சி பண்ணும்போது அழுக்கையா வருது, ரொம்ப நேரம் அழுக்கையாவா வருது. அது அப்புறமேட்டா எந்திரிச்சு வந்துட வேண்டியதா இருக்கு. என்ன காரணம்? சரிம்மா, நல்ல கேள்விதான். ஏன்னா நிறைய பேர் கேட்க மறந்த கேள்வி இது. ஏன்னா பிரம்மதாரணம் நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு அது என்னன்னு புரியாது. பிரம்மதாரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வகையான குப்பைகளையும் தூக்கி வெளியே போடுறது தான். இப்போ அந்த குப்பைகளை நீங்க வெளியே போடும்போது நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குப்பைகள் வெளியேற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை தாங்க முடியாமையே கண்ணீர் வரும். ஊருக்கு போயிருந்த பையனோ பொண்ணோ ரொம்ப நாள் கழிச்சு அம்மா பார்த்தான்னு வைங்களேன், கண்ணில் தாரதாரையே தண்ணி வரும். என்ன அந்த பையன் ஏன் வந்துட்டான்னு நினைச்சு அழுகுறான்? இல்ல, அந்த ஆனந்தத்தை தாங்க முடியாது, அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியாது. அந்த பிரம்மதாரனால வரக்கூடிய கண்ணீர் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் எல்லாம் வெளியே போகும்போது உங்க மனம் லேசாகும் போது அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாம வர்ற கண்ணீரை. எனவே அதை துக்கமாகவோ நீங்க அதை ஒரு குறையாகவோ நினைக்க வேண்டாம், சந்தோஷமா அழுங்க. ஏன்னா நீங்க மகிழ்ச்சியில அழறீங்க.
அந்த நிலையை பிரம்மதாரணா ஏற்படுத்தும். அதனால அது கண்ணீர் அப்படிங்கிறது அது ஒரு மைனஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நிலை தான். ஐயா அன்பு வணக்கம் ஐயா. சுரேஷ் வணக்கம், சொல்லுங்க. ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஐயா எனக்கு என்னோட அனுபவத்தை இந்த நேரத்துல பகிர்ந்துக்கணும்ன்ற ஒரு சுருக்கமா சொல்லுங்க, நேரம் ஆயிடுச்சு. 2 நிமிடத்துல கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஆமா. ஐயா இப்ப நீங்க சொன்ன மாதிரி 5 வேலைக்காரன் செய்யற வேலையை ஒரு எஜமானன்ற மனம் இது பண்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ பொதுவாவே ஆன்மதாரணா பயிற்சியில பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த வேலையை நம்ம பொதுவா நித்தியமும் செய்யறோமோ அந்தந்த வேலையில நம்ம சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அடிமையா இருக்கிற அந்த மனதை ஆன்மதாரணா பயிற்சி மூலியமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விடுவிச்சுட்டு அடுத்த கட்ட அந்த பிரம்மதாரனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மனதுக்குள்ள இத்தனை ஜென்மாந்திரமா இருக்கிற அந்த பதிவெல்லாம் அடுத்த நிலைக்கு போறப்போ அதுக்கு அடுத்த பயிற்சி வரப்போ நம்ம சுத்த பொருளா இருக்கும். இப்ப என்னோட அனுபவத்துல ஆன்மதாரணா பயிற்சியில பாத்தீங்கன்னா சில எல்லாத்துலயும் சிக்கிட்டு இருந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விடுதலை கொடுத்து பிரம்மதாரணாக்குள்ள வந்த மாதிரி உணர்வு பூர்வமா அந்த அன்புன்றது எனக்குள்ள ரொம்ப அதீதமா இருக்குங்க ஐயா. எதனா ஒரு பறவைக்கு அடிபட்டாலோ இல்ல வெளியில ஏதோ ஒரு காட்சியை பார்த்தாலும் கண்ணு முதல்ல கலங்குது. இப்ப சமீபமா கூட ஒரு 2-3 நாளா ஒரு விஷயம் பாக்குறப்போ அந்த தெருவுல இருந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த உன்னத நிலையை இந்த பயிற்சி மூலியமா அனுபவிக்கிறேன்றத இந்த நேரத்துல நான் பகிர்ந்துக்கிறேங்க ஐயா. குருவே சரணம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். அதான் நான் சொன்னேன், அந்த பயிற்சி உங்களை மென்மையாக்கும். ஏன்னா அன்பு அப்படிங்கிறது மென்மை, அதனால அது அந்த தன்மைக்கு உங்களை இயல்பாக எடுத்துட்டு போயிடும். அனுபவங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். வணக்கம் ஐயா. சங்கீதா. சங்கீதா வணக்கம்மா. ஐயா இப்ப ஆன்ம தாரணா பண்ணி எனக்கு நிறைய மாற்றம் இருக்கு ஐயா. சுத்தி இருக்கவங்க எனக்கு எப்படி பாக்குறாங்க, எந்த அளவுக்கு நான் என்ன இப்பதான் புரிஞ்சுக்கிறேன், யார்கிட்ட எவ்வளவு பேசணும் எவ்வளவு செய்யணும்னு சொல்லி ஓரளவுக்கு மாற்றம் வச்சு. ஆனா என்னால தியானத்துல உட்கார முடியல. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஓரளவு உட்கார முடியும். இப்போ உங்களை உட்கார்ந்து பாக்குறேன், ஒண்ணுமே செய்யல. தியானத்துல உட்கார்ந்தா மட்டும் அப்படியே பாம்பு நெறின மாதிரி நெஞ்சுட்டு இப்படி உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து ஏப்பம் இல்லைன்னா கால் மறுத்து போயிடுது. நம்ம ஏன் உட்காந்துரும் அழுகிற அளவுக்கு போயிடுது. நம்மளால செய்ய முடியுமான்னு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போயிடுது. அதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? சரி, மாறி வருமா என்னால? சரி, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க கேட்ட நல்ல கேள்விதான். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, தொடர்ந்து தியானம் செய்ய முடியல அப்படிங்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனாலதான் நம்ம ஆன்மதானால அசையா தியானம்னு ஒண்ணு வச்சிருக்கு. நீங்க உங்களுக்கு அதாவது தியானம் வராதவங்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தியானம் பண்ணாதீங்க, அசையாம உட்கார்ந்து பழகுங்க. உங்களால எவ்வளவு நேரம் அசையாம உட்கார்ந்துருக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. தியானம்னு எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த மனம் எப்போதும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தியானத்துக்குள்ள போகும்போதுதான் அது அதனுடைய சேட்டைகளை எல்லாம் காட்டும். அது ஒரு சிலருக்கு அது பெரிய எரிச்சலா இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும். இது பண்ற சேட்டைகளை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும், அவங்களால அதை செய்ய முடியாது. எனவே அப்படி நீங்க செய்யறவங்க முதல்ல தியானத்துல உட்கார்ந்து பழகணும். தியானத்துல உட்கார்ந்து தியானத்துல இல்ல, தியானம் செய்யற மாதிரி உட்கார்ந்து பழகணும். நீங்க என்ன பண்ணா அசையா தியானம் எவ்வளவு நேரம் உங்களால உட்கார முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. கொஞ்சம் தியானம் செய்ய பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தன்னாலேயே உங்களுக்கு அந்த வளர்ச்சி ஏற்படும். அந்த தியானம் இயல்பாகவே உங்களுக்கு நடக்க தொடங்கும். எனவே நீங்க அதுக்காக கவலைப்பட வேண்டாம். நீங்க தொடர்ந்து அசையாம எவ்வளவு நேரம், ஒரு நிமிடம் உட்கார்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அதனால நீங்க உங்களால எவ்வளவு நேரம் முடியுதோ அசையாம உட்கார்ந்து பழகுங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மனமும் அசையாம இருக்கு, பழகிடும். பழக்கம் தான் எல்லாமே. அதனால நீங்க பழகுங்க. நீங்க அதை செய்ய முடியலன்னு செய்யாம இருக்கிறத விட ஒரு 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம் 30 நிமிடம் கூட அசையாம உட்கார்ந்து பழகுங்க. அப்படி பழகுனீங்கன்னா கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு தியானம் ரொம்ப நல்லா வரும். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா மணிகண்டன். ஐயா நான் அம்மாவோட விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க ஐயா. ஐயா உங்ககிட்ட சொன்னது போல அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சதுங்க. 1க்கு 2 முறை செய்ய வேண்டியதா போச்சுங்க ஐயா. அது கொஞ்சம் உடல் வலு குறைவா இருக்காங்க, மன வலுவும் ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ல தான் சரியாகி வருங்க. அது ஐயாவோட கவனத்துல சொல்லலாங்கிறதுக்காக ஐயா, உடல் வலு வேணுங்கிற வேண்டுகோளுக்காக தான் நான் பேசுறேன். நிச்சயமாயா நான் அம்மா கூட எப்போதும் இருப்பேன். அவங்க சீக்கிரம் ஆரோக்கியமா திரும்பி வருவாங்க. நல்லதுங்க ஐயா. இந்த வார்த்தையை அம்மாட்ட நான் சொன்னாவே அவங்க சந்தோஷமாயிடுவாங்க நினைக்கிறேன். நன்றிங்க. நன்றி. என்னோட அன்பை அவங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அன்பு வணக்கம் ஐயா.
ஐயா வணக்கம். வணக்கம்மா சோபனாம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். ம். ஐயா, இப்போ நான் சூனிய தாரணா பண்ணிட்டு இருக்கேனுங்க ஐயா. அதுல வந்துட்டு விழிப்புணர்வோட பண்ணும்போது நம்ம ஒரு வேலை செய்யும் போது உள்ளுணர்வாகவும் சரி வெளி உணர்வாகவும் சரி நம்ம பண்றோம் இல்லைங்களா ஐயா? இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சம்டைம்ஸ் சில மக்கள் நமக்கு ஆப்போசிட்ல இருக்க மக்கள்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபூல் பண்ற மாதிரி நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுங்க ஐயா. இது எந்த நிலைன்னே தெரியல. அப்ப அந்த இடத்துல அமைதியா இருக்கணுமா? அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குங்க ஐயா. அப்ப நாம எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு தெரியலங்க ஐயா. சரிம்மா. இப்போ சோபனா அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் அறிவுபூர்வமா அணுகுறவங்க, கொஞ்சம் புத்திசாலி. ஏன்னா அதாவது பெண்கள் வந்து அறிவுபூர்வமா ஒரு விஷயத்த உணர்வுபூர்வமா அணுகுவாங்க. அறிவுபூர்வமா அணுகுறதுங்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப அபூர்வமான விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து மற்றவர்கள் எல்லோரும் நம்ம ஏமாற்றுறாங்களே, நாம நல்லது செஞ்சாலும் அவங்க நமக்கு கெடுதல் பண்றாங்களே அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இதுக்கு பின்னால இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பலன் இருந்ததுன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலனை அனுபவிக்க பார்ப்பார்கள். ஒரு ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல வந்து ஒரு பூ பூத்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஒரு தேனி வந்து அதை அனுபவிக்க பார்க்கும். இப்போ அந்த பூ வந்து பூத்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாச்சுன்னா ஏதாவது ஒரு புழு வந்து அதை அனுபவிக்க பார்க்கும். அதே மாதிரி அது காயாச்சுன்னு வைங்களேன், வேற ஏதாவது வண்டுகள் வந்து இல்லை வேற ஏதாவது பூச்சிகள் வந்து அதை சாப்பிட முயற்சி பண்ணும். பழுத்துருச்சுன்னா நாமளே அதை சாப்பிட முயற்சி பண்ணுவோம். அப்ப எந்த ஒரு இடத்தில் பலன் இருக்கிறதோ, இன்னும் சொல்ல போனா இந்த பூச்சி, வண்டு, மனிதர்கள் எல்லாமே மனதை ஏமாத்துறாங்க. அந்த மரம் அந்த பழத்தை எதுக்காக தயாரிக்குது? தனக்காக, தன்னுடைய சந்ததிக்காக தயாரிக்குது. ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம்? அதை ஏமாற்றுகிறோம். இப்போ ஒரு தேன்கூடு இருக்கு. பூக்கள் எல்லாம் பூக்கள்ல இருந்தெல்லாம் இந்த தேனீக்கள் கிலோமீட்டர் கணக்கில் பயணம் செய்து அதெல்லாம் கொண்டாந்து சேர்க்குது. எதற்காக? தங்களுக்காக. மனிதர்கள் என்ன பண்றாங்க? அதை ஏமாத்தி எடுத்துட்டு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருவர் உங்களை ஏமாற்றுகிறார் என்றால் உங்களிடம் அவர் அடையும் பலன் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று. அதனால நீங்க அவர்கிட்ட உங்களால ஏதோ ஒரு பலன் இருக்கு. அதனால அப்ப இப்படி கேட்கலாம், அப்ப பலன் இருக்கிறதுனால அந்த பலனை நாம தடை செய்ய முடியுமா? ஒரு தேனி வந்து தேன் கொண்டு போய் சேர்க்கலாம் தங்களுடைய கூட்டுல, ஆனா அதை யாரும் வந்து எடுத்துட்டு போறது அதனால தடுக்க முடியாது. அதே மாதிரிதான் ஒரு மாம்பழம், அதுக்குள்ள வண்டுகளோ பூச்சிகளோ போறதை மாமரத்தால தடுக்க முடியாது. இது இயற்கையோட நியதி. எனவே இப்போ நான் இருக்கேன், இப்போ எங்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் மற்றவங்க எடுத்துக்கிறாங்க. அது ஒரு சிலர் வந்து நேர்மையா சொல்லி எடுத்துக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னுடைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. இந்த வீடியோஸ்ல இருந்தாலும் சில பேர் என்னன்னா நோட்ஸ் எடுப்பாங்க, அவங்க சில பேர் என்னன்னா சொல்லிட்டு எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்லாம எடுக்கிறவங்க தான் நிறைய பேர். என்னுடைய வீடியோ எடுத்துட்டு போய் அவங்க ஸ்பீச் கொடுத்து அவங்க பேர் வாங்கிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், சோபனாவுக்கு தெரியும். ஏன்னா நீங்க இங்க வந்ததே என்ன வேற யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணி அவரு தன்னுடைய பேச்சுல அந்த என்னுடைய கருத்துக்களை எல்லாம் பயன்படுத்துறாருன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அப்போ இது வந்து நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் என்னுடைய அனுமதி இல்லாம ஏன் எடுத்து அதை பயன்படுத்தின்னு நம்ம கேட்க முடியாது. எனக்கு என்ன மகிழ்ச்சினா அது அதனால அவருக்கு பலன் இருக்கா? சந்தோஷம். உண்மையில அவர் என்னை ஏமாத்துறாரு. என்கிட்ட சொல்லிட்டு தானே எடுத்துக்கிறோம். ஏமாத்துறாரு. உறவுகள்லையும் நம்ம சமுதாயத்திலும் இது இயல்பு. இப்போ நாம எந்த இடத்துல இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வரும்போது, மாம்பழத்தை பிடிக்கிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, தேன் எடுத்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மரத்துக்கோ அந்த தேனீக்கோ சேதம் வந்து விடக்கூடாது. அப்ப நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது அதை நாம ப்ரிவென்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு என்னன்னா நோன்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, ஏதாவது சங்கடம் ஆயிடுமோ அப்படிலாம் பார்ப்பாங்க. நாம அப்படி யோசிக்க கூடாது. நமக்கு ஆபத்துன்னு வரும்போது நாம ஸ்ட்ரிக்டா நோ சொல்லி பழகணும். நிறைய பேருக்கு அது வராது. அதனால நோ, அதாவது நமக்கு தெரியும் அந்த பிரச்சனைனால நமக்கு பாதிப்பு ஏற்படும்னா நம்ம ஸ்ட்ரிக்டா நோன்னு பண்ணாலும் சங்கடம் வந்தாலும் பரவாயில்ல. எப்படியும் சங்கடம் வரதான் போகுது. அவங்க உங்களை பயன்படுத்திட்டு ஏமாத்த போறாங்க, ஏதோ ஒரு வகையில சங்கடம் வந்துடும். அதுக்கு முதல்லயே சொல்லிடலாம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை வாங்கிட்டு நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, திரும்ப வந்து நம்மகிட்டே கேட்பாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமானவங்க, வேண்டியவங்க, சொந்தக்காரங்க, நான் வேண்டி யோசிப்பான், இல்லைன்னு சொன்னா இவங்க ஏதாவது நம்மளை பத்தி நினைச்சுக்குவாங்கன்னுட்டு கொடுத்துட்டு அதே மாதிரி அவன் ஏமாத்துவான். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிடணும். ஒரு தடவை ஏமாறுறதுங்கிறது இயற்கை. திரும்ப திரும்ப நாம அதே தவறை செய்யக்கூடாது.
அப்போ ஏதாவது இடத்துல நமக்கு பாதிப்பு வரும்போது அந்த இடத்தில் நான் நோன்னு சொல்லி பழகணும். அப்படி பழகுனீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல அதை செய்யணும், நம்மளை அவங்க ஏமாத்த அளவு பண்ணணும், எந்த இடத்துல பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். ஏமாற்றவே ஒருத்தர் வந்து ஏமாறாமே இருக்கணும்னு சாத்தியமே இல்லை. ஏதோ ஒரு வகையில ஏமாற்றம் என்பது நடக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பலனை அவங்க கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. அதனால தப்பு இல்லை. சந்தோஷமா இருந்தா ஓகே. ஆனால் நமக்கு அது பாதிப்பை கொண்டு வருமானால் நாம் அந்த இடத்தில் அதை தடை செய்ய வேண்டும். அதை ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லணும். இதை சொன்னீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. நன்றி. ஒரு குரு ஒரு சீடன் வாழ்த்தலாமா? ஒரு குரு சீடனை வாழ்த்தலாமாண்ணா? அப்படி கேக்குறீங்களா? சீடனை குரு வாழ்த்தலாமான்னு கேக்குறீங்களா? குரு சீடனை வாழ்த்தலாமான்னு கேக்குறீங்களா? குருவை ஒரு சீடன் வாழ்த்தலாங்களான்னு கேக்குறேன்யா. ஓகே ஓகே. ஆமா, இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்விதானே. கேக்குதுமா? புரிஞ்சுதா? வித்தியாசமான கேள்விதானே. ஏன்னா ஒரு குரு வந்து சீடனை வாழ்த்துவார், எல்லா சீடர்களையும் வாழ்த்துவார். அப்போ ஒரு சீடன் வந்து குருவை வாழ்த்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னும் அதாவது ஒரு குரு சீடனை வாழ்த்துவதை விட அதிகமான அன்பு கொண்டது எது? குரு அன்பின் மூலமா தான் சீடனை எல்லாம் வாழ்த்துறாரு. ஆனா அதை விட அன்பு அதிகமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவை வாழ்த்தக்கூடிய சீடனுடைய வார்த்தைகள் தான் அதை விட அன்பானது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து அவருடைய கடமை, அது கடமைதான் சீடனை வாழ்த்தணும் அப்படிங்கிறது அவருடைய கடமை. ஆனால் ஒரு சீடன் வந்து குருவை வாழ்த்தணுங்கிறது அவனுடைய கடமை கிடையாது. அது வந்து அவனுடைய அன்பு. எனவே என்ன சொல்ல போனா, ஒரு குரு சீடனை வாழ்த்துவதை விட ஒரு சீடன் குருவை வாழ்த்தும் போது அது இன்னும் சொல்ல போனா அதுதான் ஒரு குருவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஏதாவது ஒரு குரு சீடர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போதோ வாழ்த்தும் போதோ ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட ஏதாவது ஒரு சீடன் குருவை வாழ்த்தும் போது அவருக்கு அன்பை வாழ்த்துங்கிறது அன்பு தானே, அந்த அன்பை காட்டும் போது அதை விட மகிழ்ச்சி அடைவார். இது எப்படின்னு வேற மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறான். அது கடமை, தாயினுடைய கடமை. அதே மாதிரிதான் ஒரு குரு வந்து ஒரு சீடனுக்கு ஆசீர்வாதம் பண்றது கொடுத்துட்றான். இப்ப அந்த குழந்தை சாப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு அம்மாவை பார்த்து ஒரு வாய் எடுத்து அம்மாவுக்கு ஊட்டி விடுதுன்னு வைங்க. கொடுத்தது என்னவோ அம்மா தான். அது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த ஒரு சின்ன அந்த குழந்தை கொடுக்கறது எவ்வளவு பிச்சு லேசா கொடுக்கும். அம்மா கொஞ்சம் கொடு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை கொடுக்கும் பாத்தீங்களா, அது உலகத்திலேயே அதுக்கு சுவையானது ஈடு வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரிதான் அந்த சீடனுடைய வாழ்த்தும். இந்த சீடனுடைய வாழ்த்து அப்படிங்கிறது குரு கொடுத்த வாழ்த்து தான். ஆனா அந்த சீடன் அதிலிருந்து கொஞ்சம் கொடுக்கும்போது அது மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனா வேற மாதிரி சொன்னா, எந்த குருவை ஒரு சீடன் மனதார வாழ்த்துகிறானோ அந்த சீடன் குருவாக இருப்பதற்கு எல்லா தகுதியும் உடையவன். வாழ்த்துவதுதான் ஒரு குருவினுடைய தன்மை, தகுதி. அந்த தகுதியை ஒரு சீடன் அடைந்து விட்டால் அவன் குருவாக இருப்பதற்கு எல்லா தகுதியும் உடையவன். நன்றி ஐயா. அன்பு வணக்கம் ஐயா. பிரீத்திங்க ஐயா. இது ஆன்மதாரண பயிற்சி பண்ற டைம்ல நம்ம பண்றோம் ஐயா. மிச்ச டைம்ல எல்லாம் எப்படி இருக்கணுங்க உணர்வு பூர்வமாக? உணர்வு பூர்வமான நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை வந்து ரொம்ப கவனமா செய்யுங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடம்ப வந்து அசையாம உட்காந்துங்க. இப்போ நீங்க டிவி பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், டிவி பார்க்கும்போது நிறைய பேர் என்னன்னா காலாட்டிகிட்டே பார்ப்பாங்க, இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டே பார்ப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா உடம்ப அசையாம உட்காந்து பாருங்க. அதே மாதிரி யார்கிட்டயாவது பேசுறீங்க இல்லையா, பேசும்போது என்ன பண்ணணும்னா உடம்ப அசையாம வச்சு பேசி பாருங்க. இந்த மாதிரியான சமாதி நிலையெல்லாம் ஒரு நாள்ல வராது. நம்முடைய பழக்கத்தை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதை நோக்கி சீக்கிரம் உங்களை கொண்டு போகும். அப்போ நீங்க ஏதாவது பேசுறீங்க, உடம்புனால செய்யப்படக்கூடிய வேலை, இப்ப நீங்க சமைக்கிறது, துவைக்கிறது, மற்ற வீட்டு வேலைகள், இதெல்லாம் உடம்பு அசையணும். அந்த நேரத்துல என்ன பண்ணுங்கன்னா மனதை வந்து ஓட விட மனம் அசையாம பார்த்துக்குங்க. அந்த வேலையில மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா மனம் அசையாது. இப்போ நீங்க உட்காந்து மனதை நீங்க பயன்படுத்துறீங்க, அப்போ உடம்பு அசையாம பார்த்துக்குங்க. நீங்க டிவி பார்க்கும்போது யார்ட்டையாவது போன் பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடந்துட்டே பேசுவாங்க, எதையாவது பண்ணிட்டே பேசுவாங்க. அப்படி இல்லாம
உட்காந்து அசையாம உட்காந்து போன் பேசுங்க. அதுவே தியானம் தான். உடம்பு அசையாம எப்பெல்லாம் இருக்கீங்களோ அது எல்லாமே தியானம் தான். அப்போ எதெல்லாம் அதுல நீங்க பண்ண முடியுமோ நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க செய்யற எல்லாமே பாத்தீங்கன்னா தியானத்துக்குள்ள வரும். இதுதான் அதனுடைய ரகசியம். அப்போ உடம்பு அசைய வேண்டிய நேரத்துல மனம் அசையாம வேலை செய்யுங்க. மனம் அசைய வேண்டிய நேரத்துல உடம்பு அசையாம வேலை செய்யுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க யோகி தான். சரிங்க, நன்றி. ஐயா எனக்கு கொஞ்ச நாளா அந்த மூச்சு பிரச்சனை கஷ்டமா இருந்தது. இந்த பிரம்மதானம் செஞ்சு எனக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் தெரியுதுயா. ரொம்ப அற்புதமா இருக்குயா. அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு வாழ்க அது ஒரு குருக்கு நீங்க கொடுக்குற காணிக்கை அப்படிங்கிறது இப்பதான். நீங்க அவர் காலையில தங்கமோ பொண்ணோ போடுறது அப்படிங்கிறத விட நீங்க அதனால பலனடைந்து அவருக்கு அந்த பலனை கொண்டு அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறீங்க இல்லையா, அதுதான் அவருக்கு மிகப்பெரிய காணிக்கை. அதனால இன்னைக்கு நிறைய பேர் அந்த காணிக்கை எனக்கு கொடுத்தீங்க. உங்கள் குரு காணிக்கை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.